இப்போ எங்களை மாதிரி குள்ளமாக உள்ளவங்க முன்னாடி வந்துடுங்க, உயரமாக உள்ளவங்க பின்னாடி சிவசக்தி. இன்றைய தினம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர் சுப்பிரமணிய சிவா பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை மிகுந்த சேதத்தை, மக்கள் விரோத செயலை இந்த பகுதி விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகிற அந்த கழிவு நீரால் இந்த நிலத்தடி நீர்மட்டம் கெடுவதோடு மட்டுமல்லாமல் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டமும் நச்சு நீராக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து பயிர் செய்ய முடியவில்லை. குறிப்பாக மனிதர்கள் குடித்தால் வியாதி வருகிறது, உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை. அதே போல கால்நடைகள் அருந்தினால் பல உயிரினங்கள், கால்நடைகள் இறந்திருக்கிறது. இப்படி பல கொடுமைகளை இந்த ஆலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த கழிவு நீரை வெளியேறாமல், அந்த பாகு வெளியேறாமல் சரி செய்து இந்த பகுதி வாழ் விவசாய பெருமக்களுக்கு நலன் காக்கின்ற வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆலை நிர்வாகத்திற்கு முன்னால் ஒரு முதல் கட்ட போராட்டத்தை தமிழ்நாடு உழவர் பேரியக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விவசாய அமைப்பும் செய்திருக்கிறோம். இது ஒரு ஆரம்ப போராட்டம். இந்த ஆலை நிர்வாகம் இதை செவி கொடுத்து கேட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தராவிட்டால் எங்களுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தி மிகப்பெரிய இந்த ஆலை நிர்வாகத்தை முடக்குகின்ற ஒரு போராட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கை வெல்கின்ற வரை அந்த போராட்டம் தொடரும், நடத்துவோம் என்று இந்த நிர்வாகத்திற்கு எச்சரிக்கிறோம். 100 ஏக்கர் 100 ஏக்கர் கரும்பு நிலம் விவசாய நிலம் பாதிக்குது. அதே போல் ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். அதாவது இறந்தவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டும். அந்த விவசாயிகளுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு இந்த ஆலையில் நிரந்தர வேலை கொடுக்கணும். நிலம் கொடுக்கவே இல்லை. நம்ம நிலத்தை தானே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அது கொஞ்சம் 27 பேர் என்னமோ கொடுத்துருக்குறாங்க. அது 20 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. 7 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். அப்புறம் இடம் கொடுத்தவங்களுக்கு இப்போ நெய்வேலியில் கொடுத்துருக்குறாங்கல்ல, அது மாதிரி இங்கேயும் கொடுக்கணும்ல. குடும்பம் தான் ரோட்டில் நிற்குது. நீங்களே கேட்குறீங்களா, ரோட்டில் தானே நிற்கிறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நச்சு நீர் வெளியேற்றத்தை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா விவசாயத்தை செய்யலாம். அந்த தண்ணி விவசாயத்துக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கணும். அது இல்லையே, இல்லாதனால தான் அந்த நச்சு இந்த மாதிரி வெளியே வருது. இதுவே